இருக்கிறது. நெக்ஸ்ட் 3:7 வாசிங்க. இதே யோவான் சுவிசேஷம் 1 3:7. பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க என்ன இருக்குதாமா? பிள்ளைங்கள நீங்கள் ஒருவராலும் யாரும் என்ன பண்ணக்கூடாது, வஞ்சிக்கப்படாது இருங்க. நம்ம அநேக விஷயம் வஞ்சிக்கப்படுறோம் இல்ல? எப்படி வஞ்சிக்கப்படுறோம் சொல்லுங்க. எதுல வஞ்சிக்கப்படுறோம்? நம்ம அநேக விஷயத்துல யார் நல்லவங்க, யாரு கெட்டவங்க, யார் உண்மையான போதகர், யார் உண்மையான போதகர் கிடையாது, எது உண்மையான போதை, எது உண்மையான போதை இல்லைங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கிறதுல என்ன பண்ணிக்கிறதுல புரியாத நம்ம என்ன பண்றோம். அநேகர் புரியாம என்ன பண்றாங்க, ஓ இவரும் நல்லா சொல்றாரு, இவரும் நல்லா சொல்றாரு, அங்கே கடவுள் இருக்கிறார், இங்கே கடவுள் இருக்கிறார், எல்லாப்ப கடவுள் இருக்கார் நினைச்சு என்ன பண்றாங்க, நம்ம பேரு மோச போறாங்க, வஞ்சிக்கப்படுறாங்க. அதனால்தான் உண்மையான போதையை நீ கண்டுபிடிக்கணும்னா, நீங்க வஞ்சிக்கப்படாது இருக்கணும்னா என்ன வேணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன வேணும், வளரணும். எதுல? வச்சனத்தை அறியணும், உபதேசம் என்னன்னு அறியணும். புரியுது சொன்னது? என்னன்னு அறியணும். அதான் சொல்றது, நீதிய யாரைத்து என்ன பண்றாங்களாமா, நீ வாசிங்க அதைய. நீதியை செய்கிறவன் நீதி செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறார். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவர் எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி இவங்க கூட இருப்பாராம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தார் சொல்லுங்க. அவர் ஒண்ணு லக்ஸரியஸ் லைஃப் அனுபவிக்கல. லக்ஸரி தெரியுமில்ல, என்ன தமிழ்ல சொல்லுவாங்க, ஆடம்பர வாழ்க்கைய வாழல. ஆடம்பர உலகத்தை பத்தி அவரு போத பண்ணல. அவரு இன்னைக்கு நாளைக்கு போதகர் பண்றவங்க என்ன பண்றாங்க, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றாங்க. அதே இல்லாம அவங்க உபதேசம் பண்றதும் கூட எது பத்தி, ஆடம்பரம் பத்தி, உலகத்தை பத்தி, இந்த உலகத்துல எப்படி என்ன சுகமா வாழணும். நீங்க அநேகர் எது பத்தி உபதேசம் பண்றாங்க, கேட்கறது சூப்பரா இருக்குது, அவங்க வசனத்திலிருந்து எடுத்து சொல்றாங்க, வசனம் என்ன பண்றாங்க, எடுத்து சொல்றாங்க. வேணா நீ வஞ்சிக்கப்படாதபடிக்கு இருக்கணும் என்ன வேணும், வசந்திய நல்லா புரிஞ்சவன். ஏசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரு, உண்மை ஏசு கிறிஸ்து மாதிரி வாழ்றாரா இவரு? ஏசு கிறிஸ்து எப்பவுமே கூட இந்த உலகத்தை பத்தி ஆலோசனை பண்ணல, உலகத்தை பத்தி பேசல, உலக பிரகாரம் அவரு நடக்கல. நடந்தாரா? அவர் எப்பவுமே கூட பிதா பத்தி பேசினாரு. இன்னொரு விஷயம் பார்த்தாக்க முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, எப்பவுமே அவர் இஷ்டம் அவரு செய்யவே இல்லை. புரிஞ்சா? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, அவர் சொந்த இஷ்டத்தையே எப்பவுமே அவர் பண்ணுவது கிடையாது. யாரைத்து சொந்த இஷ்ட பிரகாரம் நடக்கிறாங்களோ அவங்களோட யாரு தேவன பிள்ளைங்க கிடையாது. இன்னைக்கு கர்த்தர் எந்தக்கு நம்மளை அழைச்சிட்டு வந்தாரு, இங்கே எதுக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு தெரியுமா? உங்களை இஷ்ட பிரகாரம் வாழ்றது கிடையாது. அரசுபடிக்கு அவர் இஷ்டப்படிக்கு நடக்கிறது. ஞானசன் எந்தக்கு எடுத்துக்கிட்ட அவர் இஷ்டப்படிக்கு நடக்கிறதுக்கு, உங்களை இஷ்டப்படிக்கு நடக்கிறதுக்கு. இந்த விஷயம் நல்லா ஆலோசனை பண்ணானு. அதனால்தான் உங்க இஷ்ட பிரகாரம் பார்த்தெல்லாம் ஆசைப்படுறது அது கர்த்தர் சித்தம் இல்லை. உண்மையை கர்த்தர் சித்தம் என்றேன்னா நீ அறியணும், அவர் மேல ஆதாரப்படணும், அவருடைய நடத்தி வைப்பார். அவங்களை பார்த்து இவங்களை பார்த்து நடக்கிறது கிடையாது. பிரதி விஷயத்துல என்ன வேணும், கர்த்தர் சித்தம் என்னங்கிறது என்ன வேணும், அறிஞ்சு அந்த பிரகாரம் நடக்கிறது கற்றுக்கணும். அதனால மோசம் போகக்கூடாது. அதனால அந்த மோசம் இருக்கணும். என்ன, யார் உண்மையான நீதிமான், உண்மையான நீதிமானா இருந்தா, உண்மையான விசுவாசியா இருந்தா, உண்மையான ஊழியக்காரனா இருந்தா எப்படி நடப்பாங்களாமா, அவர் எப்படி நடந்தாரோ அவர் மாதிரி நடப்பாங்க.
அதை பார்த்து என்ன பண்ண நீ புரிஞ்சுக்கணும். தப்பா ஏதோ உனக்கு பெருசாக தெரியுதுன்னு நல்லா தெரியுதுன்னு பார்த்து உலக சம்பந்த ஆலோசனை என்ன பண்ண நடக்காம ஜாக்கிரதைப்படணும். அப்படி பார்த்த என்னவ மோச போயிடுவேன். பிள்ளைங்களுக்கு தெரியாது, யாரும் ரோடு மேலே சாக்லேட் கொடுத்தா போயிடுவாங்க பின்னால். அது மாதிரி நாம சாக்லேட் கொடுக்கலாம், பிஸ்கட் கொடுக்கலான்னு என்ன பண்ணுவான்? பின்னர் கஷ்டத்தில் இருக்கிற அப்போ யாரும் வேற ஊழிக்காரர் பண்ணுவா, அவங்களுக்கு ஷாப் வந்துருச்சு, அங்கே ஜவமான் நல்லா இருந்தேன் ஒரு பிரார்த்தனை பண்ணார், நீ இஷ்டப்பட்ட என்ன உனக்கு வேண்டியது அது நல்லாயிடுச்சு. அவர் சொன்ன பிராமம் பண்ணிட்டு போனார், நெசமால நடந்துருச்சுன்னு வச்சுக்க. அப்போ என்ன பண்ணுவேன்? ஆனால் இத்தனை வருஷம் எங்கள் பாஸ்டர் பிரார்த்தனை பண்ணார், ஒன்றுமே நடக்கலை. இவர் வந்தார் பிரார்த்தனை, என்னாச்சு? நல்லாயிடுச்சு. அப்படி இதுதான் உண்மையான அன்னு ஓடிடுவேன். அங்கே போன என்ன இருக்குது? எல்லாம் ஃப்ரீ. பின்ன எப்படி வேணும் இருக்கலாம், எப்படி வேணும் வாழலாம். அப்போ என்ன உனக்கு? அப்பா இங்கே நல்லா சூப்பராக இருக்குது. பிசாசு அது மாதிரி எத்தனை பேர் சொன்னா அது மோசம் பண்ணுது. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, நீ என்ன ஆவிக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிற? குழந்தை மாதிரி இருக்கிற. அதனால பாரு மோசம் போகிற அவகாசம் இருக்கிறது. நெசமால் நீ வளர்ந்துருந்தாக்க தெரியுமா, ஊழிக்காரன் நீ அடிச்சாங்க நீ போக மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன்? ஊழிக்காரன்னா அடிச்சாங்க என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். நீ என்னன்னா நீ சத்தியத்தைய அறிஞ்சிருக்கிற, உண்மையை அறிஞ்சிருக்கிற. ஏன்னா கர்த்தர் வச்சனம் தெரியும், கர்த்தர் வச்சனம் இருக்குது. ஊழிக்கார அடிக்கிறது என்னவாமா, நீதிமான் அடிக்கிறது என்னவாமா, அது அபிஷேகமா இருக்குன்னு தாவீது சொல்றார். பிரிய சோதனை அந்த வச்சனம் மேல ஆதாரம் பண்ணி நடப்ப. நீ எதைத்து உலகத்தில் நடக்குதோ அதை பார்க்க மாட்டே. இந்த விஷயத்துல வச்சனம் என்ன சொல்லுது, இந்த விஷயத்துல வச்சனம் என்ன சொல்லுது, எனக்கு என்ன சொல்லுது, அதை புரிஞ்சு வச்சன பிரகாரம் நடக்கிறது கத்துக்கோ. பிரிய சகோதரர், அவ்வளோ தப்பா உலகத்தையா பார்க்க மாட்டாங்க. எத்தனை பேர் சொல்லுவாங்க, சொன்னவங்க நீ அவங்க வச்சு என்ன மாட்டேன், கேட்க மாட்டேன். எது கேட்ப? வச்சனம் என்ன சொல்றது அதை தான் நீ ஃபாலோ பண்ணுவேன். கர்த்தர் உங்க கூட என்ன பேசுறாரோ அதையே நீ ஃபாலோ பண்ணுவேன். பிரிய சகோதரிய சகோதரன், அதனால வச்சனம் படிக்கணும், கர்த்தர் பேசணும், படிக்கணும், இது நல்லா அறிஞ்சிக்கணும். அதனால்தான் மோசப்பா வேணும் வஞ்சிக்கப்படாத படிக்க நீ ஜாக்கிரதை இருக்கணும்னா எப்படி வரணும்? யாரு நீதிமான், யாரு நீதிமான் கிடையாது. நீதிமானா இருந்தா அவன் நீதிமான இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தார் அது மாதிரி நடக்கிறது உண்மையான நீதிமான் என்று நீ என்ன அவரை நம்புவேன், அவரோட ஐக்கியமா இருப்பேன், அவரு பின்பற்றுறதை நீ கத்துக்குவேன். இந்த விஷயத்தைய நான் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் 3:18 வாசிங்க. இதே வசந்த 3:18. என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். போதும். என்னமா நடி வாசிமா. என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். எப்படி அன்பு கூறணுமாமா? கிரியையின் மூலம். என்னமாமா? ஏதோ வார்த்தைக்கு சொல்றது இல்ல, அம்மா நல்லா இருக்கிறீங்களா அது இல்லை, இதை சொல்றது இல்லை. என்ன பண்ணாமாமா? கிரியாரூபம் அன்பைய காட்டணும். அன்புல வளர்றோம் நம்ம. இவர் அன்பு உண்மையா என்ன பண்ணணும்? ஒரு சகோதரன் என்ன பண்ணணும்? நேசிக்கிறது கத்துக்கணும். உண்மையா அன்பு என்ன தெரியுமா? வார்த்தை சொல்லாது, சும்மா என்ன சொல்லாது, வார்த்தை சொல்லாது. உதாரணத்துக்கு ஒரு சகோதரன் பசியோடு இருக்கிறான் நினச்சிங்க. இப்போ அப்படியா என்னாச்சு, நல்லா இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஜபம் பண்ணுற, அது பண்ணுற, இது பண்ணுற, நல்லா ஒரு 1/2 hour பேசிட்டு ஜபம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு நினச்சிக்கா. அது நேசிக்கிறமாரா? இல்லை கர்த்தரை ஏலியா கொடுத்த மாதிரி உனக்கு கொடுப்பார சொல்லிட்டு வந்தா ஆகிப்போச்சா? என்ன பண்ண? ஃபஸ்ட்டு அவர் வவுறு பசிக்குது, முதல் சாப்பாடு அவனுக்கு கொடு. கஷ்டத்தில் இருக்கிறா, முதல்ல என்ன பண்ணு, நீ உங்களோட கலந்தது என்ன பண்ண, சகாயம் பண்ணுறது கற்றுக்கணும்.
இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்ககிட்ட இல்லாத நிலைமை அது வேற. இல்லாதப்ப ஏதோ ஜெபம்னாச்சு பண்ணி கர்த்தருக்கு வசனம் சொல்றது அது வேற விஷயம். வேணும் என்ன பண்ணணும்? உண்மையா நேசிக்கணும். வாய் வார்த்தையில் இல்லை, உண்மையா நேசிக்கிறது கத்துக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம நேசித்தாரோ அது மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? நேசிக்கிறது கத்துக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. முடிஞ்சிச்சுன்னா விட்டு என்ன பண்ணி என்னல்ல கர்த்தர் பார்க்குறாங்கிறத நினச்சி வச்சுக்கணும். சகோதரன்னா ஒரு மாதம் என்ன பண்ண உண்மையா நீ பேசுறியா? எது வாய் வார்த்தைக்கு பேசுறியா? வாய் வார்த்தைக்கு சொன்ன பிரயோஜனம் இல்லை. முடிஞ்ச முட்டுக்கு இன்னொருத்துக்கு என்ன பண்ணணும்? சகாயம் பண்ணுறது கற்றுக்கணும். இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? இங்கே வச்சனம் சொல்லிக்கூடாது. அதனால தான் உண்மையாக என்ன பண்ணணுமா? நேசிக்கணுங்கிறது. வடி வாசிங்க அந்த வச்சனத்தையா. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். பாருங்க, ஏதோ வாய் வார்த்தையில் சொல்றது கிடையாது. நான் உன்னை நேசிக்கிறேன். அது நேசிப்பேன் எப்படி தெரிவிக்கணும்? கிரிய மூலியமா கூட தெரிவிக்கணும் அவசரம் இருக்கிறதுன்னு இந்த வசனம் சொல்லுது. நெக்ஸ்ட் 21 யோவான் சுவிசேஷம் 21:5 வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். போதும். இங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிசுவை பார்த்து என்ன பண்றது தெரியுமா? புசிக்கிறதுக்கு உங்களிடத்தில் ஏதாவது உண்டான்னு கேட்கிறாரு. இந்த கேட்கிற கேள்வி கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிசுவர்கிட்ட இது கேட்கும்போது சிசுவரோட நிலம் எப்படி இருக்குது? ஆலோசனை பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து சிசுவர்கிட்ட வந்து இல்லைங்களே புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்குறாரு. கேட்கும்போது சிசுவர் நிலைமை எப்படி இருக்குது சொல்லுங்க? எந்த நிலைமையில் இருக்கிறாங்க சிசுவரெல்லாம்? ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து திரும்பி உயிர் தெழுந்த மறுப்போடு கூட அவங்க எதுக்கு வந்துட்டாங்க? மீன் பிடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. அப்படின்னா எந்த விசுவாசத்தோட கர்த்தரை பின்பற்றதுக்கு ஒப்பு கொடுத்தாங்களோ அந்த விசுவாசம், அந்த அர்ப்பணிப்பு எல்லாம் என்ன பண்ணா விட்டடிச்சிட்டாங்க. என்ன பண்ணாங்க? திரும்பி எதுக்கு வந்துட்டாங்க? மீன் பிடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. அநேகருங்கூட ஒரு அப்பா இயேசு கிறிஸ்து விசுவசித்து இயேசு பிரபு இயேசு கிறிஸ்திய பின்பற்றினவங்க கூட கொஞ்சம் பிரச்சனைங்க, கொஞ்சம் கஷ்டங்கள் வரும்போது என்ன வராங்க தெரியுமா? பின்பற்று போறாங்க. இன்னைக்கு நாம கூட ஒரு அப்போ கர்த்தரை வச்சனம் கேட்டப்போ, கர்த்தரை விசுவசித்தப்போ, ஞானஸ்தானம் எடுத்தப்போ எவ்வளோ நாம் கர்த்தருக்கு என்ன பண்ணோம்? நேசித்தோம். எவ்வளோ கர்த்தருக்கு இஷ்டகரமாக நாம் வாழ்ந்தோம். எப்படி ஒரு ஆசையோட கர்த்தரை என்ன பண்ணோம்? பின்பற்றினோம். பட் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, அநேகமான ரகரக சூழ்நிலை வரும்போது நம்ம நிலைமை எப்படி இருக்குது? அதே மாதிரி விசுவாசத்தோடு நம்ம முன்னேறி போனோமா? இல்லை சிசுரு மாதிரி விசுவாசம் விட்டடிச்சிட்டு இயேசு கிறிஸ்து விட்டடிச்சிட்டு மறுபடி பின்னால் வந்த மாதிரி மறுபடி பழைய காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறோமா? சொன்னது புரிஞ்சா புரியலையா? மறுபடி உலக ரீதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? சிசுட அவங்கள அழைப்பிய மறந்துட்டாங்க. பேதுரு இயேசு கிறிஸ்து கூப்பிட்டாருல்ல, உன்னைய என்ன கூப்பிட்டாரு? உன்னைய மனிதர் பிடிக்கிற ஏன்னா மீனவராக இருக்கிறதுக்கு கூப்பிட்டாரு சொன்னார் இல்லையா?
அப்ப என்ன பண்ணாம்பா? கர்த்தாவே என்னையா அழைச்சிங்க. இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நீ மரணம் ஆயிட்டு, அடக்கம் பண்ணப்பட்ட. என்ன பண்ணணும்? நிலைமை என்ன? நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உயிர் தெரிந்து கூட அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சாரு இல்லையா? அப்பா கூட அது கூட விசுவாசம் இல்லை. என்ன பண்ண? பின்னால திரும்பி பண்ணி மீன் பிடிக்கிறதுக்கு வந்துட்டியா? மீன் பிடிக்க வந்துட்டிய. அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சப்போ? நீ பின்பற்ற மூலியமா முதல்ல இந்த அன்பு, விசுவாசம், அர்ப்பணிப்பு எல்லாம் விட்டது மூலியமா இன்னைக்கு உனக்கு என்ன கிடைச்சிச்சு? சொன்னது என்ன? இன்னைக்கு என்ன கிடைச்சிச்சு? இயேசுநாதர் என்ன பண்றாரு? இவங்களையா என்ன பண்றாங்க? தேடிக்கிட்டு வந்தாரு. இயேசுநாதர் என்ன பண்றாரு? தேடிக்க வந்து கேட்கிறாரு, பிள்ளைங்களை உங்ககிட்ட என்ன இருக்குதா? இன்னைக்கு என்ன இருக்குது உங்ககிட்ட? இன்னைக்கு அதே வார்த்தை இயேசுநாதர் உங்ககிட்ட கேட்கிறாரு. என்னன்னு இப்ப இன்னைக்கு கேட்கிறாரு, என்ன உங்ககிட்ட என்ன இருக்குது? இப்போ ஏன்னா புசிக்கிறதுக்கு என்ன இருக்குதா? அப்படின்னா அர்த்தம் என்ன? கொடுக்கறதுக்கு என்ன இருக்குதா? அந்த முதல்ல விசுவாசம் இருக்குதா? முதல்ல பரிசுத்தம் இருக்குதா அவனுக்கு? அப்ப இருந்தா அர்ப்பணிப்பு இருக்குதா அவனுக்கு? அப்படி கருத்துல என்ன பண்ண? இன்னைக்கு கேள்வி கேட்கிறார். சிஷ்யர் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்கிட்ட ஒண்ணுமே இல்லையப்பா, ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்டோம், என்னாவல ஒரு மீன் கூட குடிக்கல. முதல்ல எந்த நிலைமை இருந்துச்சோ அந்த நிலைமை இப்ப வந்துருச்சு. ஏசுக்கு அழிக்காதுக்குமே எந்த நிலைமை இருந்துச்சு உனக்கு? ஏசுக்கு விட்ட ஏற்பாடு அதே நிலைமைதான். அப்படி அர்த்தமா தெரியுமா? உனக்கு கிடைக்க ஏதாவது கிடைக்கணும்னா உனக்கு யார் மூலையும் கிடைக்கு? எம்பட மூலையும் கிடைக்கு. எம்பட வார கீழ்பட்டு நடந்தாதான் உனக்கு கிடைக்கு. எனக்காக நீ பிரதிஷ்டை பண்ணிட்டு வாழ்ந்தாதான் கிடைக்கும் எனக்கு. என்னை விட்டு அடிச்சுட்டு நீ சொந்தமா பண்ணணும் எதுவுமே கிடைக்காது. என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. அப்ப கர்த்தர் ஞாபகப்படுத்துறாரு. மறுபடியும் என்ன பண்ணுங்க? வலது பைப்பு என்ன, வலது கை பக்கம் வலைய போடுங்க. எந்தக்கு புகழ் தெரியுமா? அன்னைக்கு எந்த நிலைமை உன்னை அழைச்சணும் அது என்ன பண்ண ஞாபகம் பண்ணிக்கோ. நீ எந்த நிலைமையில் உன்னைய ரட்சித்தனும், எந்த நிலைமையில் உன்னைய அவனோட சுவிசேஷம் மூலியம் கூட்டி வந்தனும் அது என்ன பண்ணணும்? அறியணும். அந்த மீன் வலை போட்டு பிடிக்க மட்டும் இவர் யாரோ புரியல, அவங்களுக்கு ஞாபகம் வரல. எப்ப மீன் வந்துச்சோ அப்பதான் ஒருத்தர் பேர், ஐயோ இவர் யாரு? இயேசு. இவர் இயேசுங்க. ஐயோ இவர் பேர் கர்த்தர் இவரு அப்படின்னு யோகானு பேதுரு சொல்றாரு. அவர் யாருன்னு நினைச்சுக்கிட்ட? கர்த்தர். அப்ப எப்ப கர்த்தர் நினைச்சாப்பா அப்படியே சமுதிரம் குதிச்சு ஓடுறாரு. யாருக்கிட்ட? இயேசுநாதர் கிட்ட. பிரிய சகோதரி சகோதரன், இயேசுநாதர் நம்மளை இன்னைக்கு நேசிக்கிறார். பிரிய சகோதரி சகோதரன், ஒரு அப்ப கர்த்தர் நம்மளைய எந்த நிலைமையில் இருக்கும்போது நம்ம கிட்ட வந்தார். எந்த நிலைமையில் இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணார்? உன்னைய சுவிசேஷம் அழிச்சார். இப்ப நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு வாழ்க்கைய என்ன இயேசு கூட பயணம் பண்ண அந்த நாள் ஞாபகம் பண்ணிக்கிட்டு திரும்பி என்ன வேணும்? என்ன வேணும்? அவரைய பின்படுறது கற்றுக்கணும். பிரிய சகோதரி சகோதரன், அப்படியே இருந்தேன்னு உனக்கு ஒரு வாழ்க்கையில் என்ன ஒண்ணுமே கிடைக்காது. எதாவது கிடைக்கணும்னு யாருக்கு மூலியம் கிடைக்காதுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியம் கிடைக்கும். யார் உன்னை அழிச்சாரோ அவர் மூலியம் உனக்கு என்ன எல்லாமே கிடைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு சாப்பாடுக்கு வேணாலும் சரி, என்ன என்னென்ன எதா இருந்தாலும் சரி, எதெல்லாம் அவர் உன்னை அழிச்சிருக்கிறார். அவர் யாரு? நீ யாரு? அவரோட பிள்ளையா இருக்கிறியாய்? அவரு உனக்கு கொடுக்குறார். எல்லாமே கொடுக்க பாருங்க. அழைச்சிட்டு வந்து என்ன பண்ண தெரியுமா? புரிஞ்சு வந்தா பிள்ளைங்களை இவருக்கு என்ன பண்றாரு? சூடு சூடா சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். இவன் கொடுத்தது கிடையாது, இவங்க பிடிச்ச மீன் கிடையாது. அவரு அவங்களுக்காக என்ன ஆகுது? மீனுங்க அப்படியே என்ன சூடு சூடா அப்பம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார்.
வாங்க பிள்ளைங்கள, வாங்க, முதல்ல வாங்க, வந்து சாப்பிடுங்க. எதா இருந்தால் சாப்பிட மறுபாடு பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க இயேசு கிறிஸ்து அன்பு எப்படி. நாமளும் இது பண்ணிக்கிறா, அவளை என்ன பண்ணிருப்பா, முன்னு திட்டிருப்போம் நல்லா. ஏன்னா இத்தனை 3 வருஷம் நம்ம கூட வந்துட்டு படி மீன் பிடிக்கிற வந்துட்டியா பேதுரு, நீ கடத்து இல்லாமல் 4 பேர்த்தியா கெட்ட அடிச்சிட்டியா, திட்டுன்னு போட்டு வேலை பாரு, அப்போ சாப்பிடும்பா. லாஸ்ட் அவன் சாப்பிட்றதுக்கு புத்தி கூட வராது அவனுக்கு. இல்லையா, அதை வச்சு சாப்பாடு கூட வேறு மாட்டா, திருப்தியா சாப்பிட மாட்டான். ஏன்னா ஏசுனது அப்படி இல்லை, அப்படி சாப்பிட முதல்ல என்ன பண்ணாரு, சாப்பாடு வச்சுட்டு அப்போ எல்லாம் சாப்பிடும்போது போடு எந்திரிச்சு அப்போ வாக்கிங் பண்ணுறாங்க. சாப்பிடும்போது என்ன பண்ணுறாங்க, அப்படி ஏசுனாது வாங்க வாக்கிங் பண்ணலாம் வாங்க. வாக்கிங் பண்ண கேட்குறாரு. யாரையா, பேதுரு நீ என்னையா நேசிக்கிறியா, பேதுரு நீ என்னையா நேசிக்கிறியா, பேதுரு என்னைய நேசிக்கிறியானாக்கா பேதுரோட ஹிருதயம் மனசு என்னாச்சு, உடஞ்சி போச்சுங்க. ஐயோ ஏசப்பா, நான் உண்மையாக உன்னை நேசிக்கிற கர்த்தாவே, உனக்கு தெரியாதா அப்படின்னு என்ன பண்ணுறாரு, மனது உடஞ்சி கண்ணில் இருந்து என்ன ஆகுது, தண்ணியாக அப்படியே போகுது. அப்போ சொல்கிறார் பேதுரு, என்ன பண்ணி நம்மளோட மந்தைய என்ன பண்ண காய். அதே மாதிரி இன்னைக்கு கர்த்தர் ஒன்று அழைக்கிறார். நாம பின்பற்ற நிலைமையில் இருக்கிற வேணுமோ, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், கர்த்தர் நோக்கி பார்க்கலாம். நம்ம அழைப்பிய நம்மளையோட ஏற்பாட்டிய நம்ம என்ன பண்ணல, இழந்து விட்டும் என்னமோ, மறந்து விட்டும் என்னமோ, மடி உலக ரைத்தியாக நம்ம வாழ்கிறோம் என்னமோ, நம்மளை பரிசீலனை பண்ணிக்கிட்டு நம்ம இன்னைக்கு கர்த்தர் நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் நம்மளே என்ன பண்ண போறாரு, பலப்படுத்தி அவர் சித்தம் பிறகு நம்மளையா நடத்துறதுக்கு பயன்படுத்துறதுக்கு வல்லமையில இருக்கிறார். அதுக்காக நம்ம கர்த்தர் ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் வசனத்தைய ஆசிரிப்பாராக. எல்லாரும் ஒரு கண்கள் மூடி கர்த்தரை நோக்கி 2 நாள் நம்ம கேட்ட வசனத்தைய நம்ம மனசுக்காக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, பிரேஸ் காட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தாவே கூட பேசுவேன். நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா, பிரேஸ் லார்ட். ஐயா, நாங்கள் இன்னும் வளராத ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே நன்றி. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். பிரியா சகோதரி சகோதரனே, நம்ம என்ன குழந்தைங்களா நம்ம இருக்கிறோமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாவம் செய்யறோம் எல்லாரும் கூட பிரிய சகோதரி சகோதரனே, நம்ம என்ன குழந்தைங்க தான். நான் வச்சது கீழ்படாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் உண்மையாக கர்த்தரை நேசித்தா அவர் எப்படி நடக்கிறாரோ அது மாதிரி நடக்க முடியும். தேங்க்யூ ஜீசஸ். நீதி பண்றவன் எல்லாரும் கர்த்தராக தேவனுக்கு சொந்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். யார் கர்த்தரை நேசிக்கிறாங்களோ அவங்க உண்மையா அவர் சொன்ன பின் நடப்பாங்க. பிரிய சகோதரி சகோதரன், உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் மேல உங்களுக்குள்ள இருக்கிறவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீ பயப்பட அவசரம் இல்லை. உலகத்தோடு எப்பேர் பிரச்சனை இருக்கட்டு, கஷ்டங்கள் இருக்கட்டு, சத்ருகள் இருக்கட்டு, யாரும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. நீ கர்த்தர் மேல விசுவசித்து, கர்த்தாவே நம்மளுக்குள்ள இருக்கிற அவர் பெரியவர், நான் ஜெயிப்பேன், இந்த உலகத்தில் என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் ஜெயிப்பேன் என்று நீ அறிஞ்சு கொள்ளும். ஹல்லேலூயா. இன்னும் குழந்தைங்க மாதிரி பயப்பட வேண்டாம், அழுவ வேண்டாம், பயப்பட்டு ஓட வேண்டிய அவசரம் இல்லை, பின்பற்ற வேண்டிய அவசரம் இல்லை. பிரிய சகோதரி சகோதரன், உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவரா இருக்கிறார். பிரிய சகோதரி சகோதரன். ஹல்லேலூயா. வாசி ரபாரி கசல துரி கவாலி கதல பரதி துரி கவாலி கதல பரஜி கதல துரி கவாலி கதல பரத பிரேஸ் காட். ஹல்லேலூயா. நீ கர்த்தர் கேட்கிறார், பிள்ளைங்களே உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்குதா? புசிக்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்குதா?
பிரிய சகோதரிய சகோதரி, நீ கர்த்தர் கொடுக்குறக்கு என்ன இருக்குதா உனக்கு? கர்த்தர் கேட்கிறார், நம்முடைய மேல விசுவாசம் இருக்குதா அவனுக்கு? எந்த அழைப்பையோட அவனை அழைச்சனும் அந்த அழைப்புக்கு தகுந்த வாழ்க்கை இருக்குதா? எதுக்காக உன்னை ஏற்பாடு பண்ணணும், அந்த ஏற்பாடு தகுந்த மாதிரி அந்த குணலட்சணம் கூட இருக்குதா? பிள்ளைகளே, உங்ககிட்ட என்ன செஞ்சு கொண்டு வாங்கன்னு கர்த்தர் கேட்கிறார். சிசுகிட்ட ஒண்ணுமே இல்லை, அவர் இல்லாத வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. பிரிய சகோதரி சகோதரி, அவரை விட்டு அடிச்சுட்டு அவருக்கு சித்தத்துக்கு கீழ்படாம, அவர் வசனத்துக்கு கீழ்படாம உங்களுடைய இஷ்ட பிரகாரம் வாழ்ற வாழ்வுக்கு ஒளிமையா அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்காது, பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பேசுறார். பிரிய சகோதரி சகோதரி, உனக்கு கர்த்தர் சொன்னபடி, கர்த்தருக்கு சொன்னபடி ஞாபகம் பண்ணிக்க. நீ ரட்சிப்பட்ட முதல் நாள் கர்த்தரன் கூட என்ன பேசினார், என்ன செஞ்சார், சொன்னார், எப்படி அவர் பின்பற்றின ஞாபகம் பண்ணிக்க. பிரிய சகோதரி சகோதரி, ஹல்லேலூயா. அது மூலம் என்ன கிடைச்சது? நீங்க திரும்பி அவர் அழைக்கிறார், உன்னைய திரும்பி அவர் உன்னை கூப்பிடுறார். ஹல்லேலூயா, praise the Lord, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise. அவனை விட்டடிக்கிறது, அவருக்கு உன்னைய விட்டடிக்கிறது கிடையாது. அவர் எப்பவுமே விட்டடிக்க மாட்டார். Praise God of Nazareth, hallelujah. Revasi rababa rekasala dori kavali katala varata evari katala barazi katala dori kavali katala dorita diri kavali katala dori kavali katala dori kavali katala barata diri kavali katala diri kavali katala dori kavali katala diri kavali katala dori kavali katala. Hey God, நிஜமாலு உண்மையா நீ கர்த்தரை அன்பிய அறிஞ்சிருந்தா, ஹல்லேலூயா, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, கர்த்தரை ஆராதனை பண்ணு. கர்த்தாவே, நம்மளுக்கு நீங்க பேசணும், நன்றி கர்த்தாவே. உங்களோட வாழ்க்கை திரும்ப உனக்கு ஒப்பு கொடுக்குற கர்த்தாவே. ஐயா, உண்மையா நான் உன்னை நேசித்த கர்த்தாவே. வேணாம் நான் ஐயா நம்மளோட சூழ்நிலையை பார்த்து நான் திரும்பி பின்னால போயிட்டு கர்த்தாவே. நம்மளோட மூலமே எனக்கு அநேகருக்கு நஷ்டமும் கூட ஆயிருக்குது கர்த்தாவே. ஹல்லேலூயா. இதா திரும்பி ஐயா, ஐயா என்னை நேசித்து என் கூட பேசியிருக்கிறீங்க, என்னை அழைச்சிருக்கிறீங்க, திரும்பி என்னை ஞாபகப்படுத்திருக்கீங்க, என் நிலைமை ஞாபகப்படுத்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதா கர்த்தாவே, உங்களை நேசிக்கிறேன். பேதுரு எப்படி பச்சாத்தாபத்தோட மனஸ்தாபத்தோட கர்த்தாவிட்ட நான் நேசிக்கிற கர்த்தாவே. ஐயா, எப்படி நேசித்துனா உனக்கு தெரியும் கர்த்தாவே. வேற சூழ்நிலையிலேயே நிற்க முடியாமல் நான் பின்பற்றி போயிட்டு கர்த்தாவே என்னை மன்னிச்சு கர்த்தாவே என்று ஐயா கர்த்தர்கிற மனசாட்பட்டு ஐயா ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, praise God. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, thank you Jesus, thank you Lord, ஹல்லேலூயா. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, thank you Jesus. ஜெபம் பண்ணிக்கொள்ளுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி செலுத்துக்கிறேன் ஏசப்பா. ஐயா, இந்த 2 நாளும் கூட கர்த்தாவே ஐயா உங்க பிள்ளைங்க மத்தியில் எங்களை கொண்டு வந்து ஐயா நீங்க பேசுன ஒரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துக்கிறாங்க. இங்க இருக்கிற ஒரு பிள்ளைங்களோட வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குற கர்த்தாவே. யா நீங்க எந்தெந்த வார்த்தை பேசுனீங்களோ அந்த வசனம் பிடிக்க கர்த்தாவே, ஒருத்தர் வளரபடிக்க ஜெபம் பண்ற கர்த்தாவே. இன்னும் குழந்தைங்களை இருக்கக்கூடாது கர்த்தாவே ஏசப்பா. ஒருத்தத்தியா ஒரு வல்லமையா நெருப்பு கர்த்தாவே. அது எந்த நோக்கத்தோட உங்க பிள்ளைங்களுக்கு கர்த்தாவே அழைச்சிருக்கிறீங்களோ ஐயா, எந்த நோக்கத்தோட நீங்க ஐயா நீங்க தேர்ந்தெடுத்தீங்களோ கர்த்தாவே, அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்றதுக்கு ஒரு குறிப்பு கொடுங்க. விசுவாசத்துல பரிசுத்தத்துல ஐயா ஒருத்தர் வளரபடிக்கு குறிப்பு கொடுங்க கர்த்தாவே. உங்க பிள்ளைங்க வசனம் படிக்கும்போது அவங்க கூட பேசுங்க கர்த்தாவே. பரிசுத்தாவினர் பேசி ஒருத்தர் கர்த்தா பலப்படுத்தி கர்த்தாவே ஐயா நீ எப்படி நடக்கிறையோ அது மாதிரி நடந்து இந்த உலகத்துக்கு ஒரு ஒளியா ஐயா அநேகருக்கு ஐயா வழிகாட்டுறீங்களா, அநேக ரட்சிப்பு கொடுக்குறீங்களா ஐயா. உங்க பிள்ளைங்களை பயன்படுத்துங்க கர்த்தாவே, பலப்படுத்துங்க கர்த்தாவே. எவ்வளோ ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எவ்வளோ தூரத்துல வந்து உங்க பிள்ளைங்களை எல்லாரும் ஆசிடுவீங்க ஐயா. அது மாதிரி பலப்படுத்துங்க கர்த்தாவே. நீங்க சீக்கிரம் வரப்போறீர்கள், நீங்க எல்லாரும் கூட வளர்ந்து ஐயா உங்களோட வரைக்காக எதிர்பார்க்குற கும்பகணும் கர்த்தாவே. ஐயா இந்த அல்பனான் எங்களை கர்த்தாவே
உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த 2 நாள் ஊழியமாக கிருபை கொடுத்துக்காக நன்றி செலுத்துக்கிறேன் மேசப்பா. அதே மாதிரி நாளைக்கு நடக்க போகிறோம் ஆராதனை துணையாக இருங்க கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. திருமணங்களுக்கு கிருபை கொடுங்க, எல்லாம் சுத்தம் படிக்க உங்களோட மகிமையோட ஆவி மொழி நடத்தி வச்சு ஐயா, நீங்கள் எல்லாரும் ஆசீர்வப்பட்ட ஜனமா ஐயா, உன்னை மாதிரி ஜனமா எங்களால் ஆக்கிப்படுத்துங்க. சகல மகிமை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம பிதாவுடைய அன்பும் குமாரனுடைய கிருபையும் பரிசுத்தாவியோட ஐக்கியமும் அது வரை பர்யந்தம் நம்மளுக்கு துணையாக இருந்து நடத்தி வைப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாத்துக்கும் கூட இயேசு கிறிஸ்து நன்றி. பிரைஸ் தி லார்ட். இந்த சொன்ன வசனத்தைய ஏதாச்சும் அர்த்தம் புரியாட்டி நீங்கள் கேட்கலாம். நாளைக்கு எத்தனை மணிக்கு? நாளைக்கு 9:30 எல்லாருமே கரெக்டாக நேரத்தில் 9:30 வந்துங்க. நாளைக்கு